உங்களுடன் ஸ்டாலின் இந்த வாசகத்தை நிறையா பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறையா பேர் இதில் மனுவை கொடுத்து ஏண்டா மனு கொடுத்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீலும் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நேற்று சென்னையில் நடந்திருக்கு. 2 குழந்தைகளின் தாயார், கணவன் இல்லை, அந்த 2 குழந்தைகளின் தாயார் உங்களுடன் ஸ்டாலினில் மனுவை கொடுத்து சின்னதாக ஒரு சாலையோர கடை போட்டிருக்கிறாங்க. அந்த உங்களுடன் ஸ்டாலினில் மனு கொடுத்தனால அங்கே இருக்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல கடை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சான்றிதழும் வழங்கிட்டு போயிருக்கிறாங்க. நேற்று கோடம்பாக்கமில் சென்னை கார்பரேஷன்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சான். அது என்ன ஆர்டர்னா, சாலையோர கடைகள் எல்லாத்தையுமே அடித்து நவுத்துங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. யார் ஆர்டர் போட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அப்பொழுது வந்து அதிகாரிகள் அந்த கடையை அடித்து நொறுக்கி கோடம்பாக்கமில் இருக்க கடையை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறானுங்க. தள்ளு வண்டி கடை ஒரு 1 இயரா ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார். நேற்று வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து கடையை வந்து எல்லாரும் கார்பரேஷன்லேருந்து எல்லாரும் கடையை எடுத்திருக்காங்க போல இருக்கு. இல்லைங்க மேம், நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் சார், நான் தெரியாமல் கேட்குறேன், அப்பாவி ஜனங்களை இவ்வளவு சித்திரவதை பண்ணுறீங்களே, எப்படி சார், எதற்காக இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இப்போ நீங்கள் இந்த கடையை அடித்து நொறுக்குனீங்க இல்லையா, 2 குழந்தைகளின் தாயார் இப்போ என்ன சார் பண்ணுவாங்க? சாப்பாட்டுக்கு கணவனும் இல்லை, கடையும் இல்லை, 2 குழந்தைகளை கரையும் சேர்க்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்டால் உடனடியாக கைது நடவடிக்கைன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க. கைது நடவடிக்கை எடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எந்தெந்த விஷயத்துக்கு கைது நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி உரிமையை கேட்குறவங்க, செவிலியர்கள், விவசாயிகள், அவங்க மேலே இல்லாமல் சார் நீங்கள் கைது நடவடிக்கை எடுப்பீங்க? ஏன் சார், நீங்கள் ஆட்சி தான் நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துகிறீங்களான்னு சத்தியமாக ஒரு சாமானியனுக்கு புரியலை. இந்த அம்மாவுக்கு 2 குழந்தைகளின் தாயாருக்கு யார் பதில் சொல்லுவா? நீங்கள் பாட்டுக்கு கடையை அடித்து நொறுக்கிட்டு போயிட்டீங்க. இதில் ஒரு கேலிக்கூத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சான்றிதழ் வழங்கிய கடையை இவங்களே அடித்து நொறுக்குறாங்க அப்படின்றதான் இதில் கேலிக்கூத்தான ஒரு விஷயம். என்ன ஆட்சியோ எனக்கும் ஒன்றும் புரியலை. 2026 மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். மீண்டும் இந்த ஆட்சி தான் வேண்டும். மீண்டும் இந்த அரியாசனத்தை அப்பா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா நாட்டு மக்களை சத்தியமாக யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.